நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் குசுமி இணைஞ்சிருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த தஞ்சாவூர்ல விஜய் பேசினது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த துண்டு பச்சை துண்டு எல்லாம் போட்டு பேசியிருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? அவரு ஒரு டெம்ப்ளேட் அரசியல அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. அவரு சும்மா அங்க தஞ்சாவூர் போனா விவசாய துண்டு போடுறது, நீங்க விவசாயியா இருக்குன்னா எல்லா இடத்துக்கும் பச்சை துண்டை போட வேண்டியதானே. சங்கியா இருந்தா காய் துண்டு போடுறாங்கல்ல, அப்ப நீங்களும் போடணும்ல. எதுக்கு அங்க மட்டும் போய் பச்சை துண்டை போட்டு சீனை போட்டு ஏமாத்து வேலையை திருட்டு வேலையை பார்க்கணும் சொல்றேன் நானு. அப்படி போட வேண்டிய அவசியம் இல்லைன்றதான் என்னோட கருத்து. என்னடா ஆரம்பமே அடிக்கிறேன்னு நீங்க கவனிக்காதீங்க. நிலைப்பாடு மாறி இருக்கு சார். மாற்றம் ஒன்றே மாறாதுமா. என்கிட்ட என்னன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க எனக்கு அனுப்ப வேண்டியதை அனுப்பியிருந்தாங்கன்னா, அவர் ஒரு பச்சை தமிழன், பச்சை தமிழ் மண்ணிலே பச்சையாக தான் பேசுவார் என்று நீங்க நான் பேசியிருப்பேன். ஆனா அது தேவையில்லாம என்னையவே நோன்றாங்க, என்ன பண்றானுங்க. அப்ப பார்க்கும்போது நான் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போய் அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா ரொம்ப அடிக்க மாட்டேமா, கொஞ்சம் பட்டும்படாம இருப்பேன். அதனால அவர் நாடக அரசியல், டெம்ப்ளேட் அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் திருந்தினாதான் நல்லது. அவர் மாத்திக்கணும், அவர்கிட்ட நிறைய மாத்திக்கணும். பேசாம பால் பச்சை கலர்ல ஒரு துண்டை போட சொல்லுங்க, இல்லைன்னா ஊதா பூ கலர்ல ஒரு துண்டை போடுங்க. அது நல்லா இருக்கும் பாக்குறது, கலர் கலரா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்படிங்கிறீங்க? சரி, ஓகே சார். இந்த காங்கிரஸ் கூட்டணி அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வேற ஸ்டாலின் வெளில வரும்போது முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. அது தாவேக்கா தான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு. ஆமா, தாவேக்கா முடிஞ்சிருச்சுன்னு தான் அவர் சொன்னாரு. தாவேக்கா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இனிமே அவங்களுக்கு எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லை. இப்ப விஜய்க்காக மட்டும் இருக்கு தாவேக்கா, ஆனா தாவேக்கா இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகமா வேலை செய்யணும். ஒரு அறிவுபூர்ந்த ஆளுங்க, பிஸ்மி மாதிரி ஆளுங்களை உள்ள போட்டுருந்தா அந்த கட்சி நல்லா வளர்ந்துருக்கும். ஏன் போடலைன்னா, அவங்களுக்கு அந்த ஈகோ கிளாஸ்ல அவங்களுக்குள்ள இருக்க போட்டி பொறாமையில அந்த கட்சி நாசமா போயிடுச்சு. இல்லைன்னா அது வளர்ந்துருக்கும். தாவேக்கா பேரை சொல்லி காங்கிரஸ் ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிருச்சு. நல்லா இவங்க பேச்சு போட்டிருந்தாங்கன்னா காங்கிரஸ் இவங்க சைடு கூப்பிட்டு ஒரு 50 சீட்டு வரைக்கும் காங்கிரஸ் கொடுத்துருக்கலாம். ஆனா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது தாவேக்காவுக்கு தான் பெரிய இழப்பா நான் பாக்குறேன். ஏன்னா முடிஞ்சு தாவேக்கா. சரி, இப்போ ஒருவேளை உங்களை கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்கன்னா நீங்க எந்த பதவி வேணும்னு கேட்பீங்க? தகவல் தொடர்பு துறையில தேசிய அணியில கட்சியே மாநில கட்சி. ஏன் பெடிக்ஸுக்கு கொடுக்கல? என்னை விட பெரிய கிசுகிசு பேசுறவரா? நான் கிசுகிசு பேசினேன், என் பக்கத்துல பைல்வானே நிக்க முடியாதுமா. அவ்வளவு மோசமா நான் கிசுகிசு பேசுவேன். பைல்வான் ஓட்ட பிரிக்கிறாருன்னா நான் பாத்ரூம்குள்ள உட்காந்து காதை போடுவேன். காதை போட்டேன்னா யாரா இருந்தாலும், யார் வீட்டுக்குள்ள நடக்கிறதுனால. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நான் ஒண்ணு சொல்லவா? எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சங்கீதா வெளிநாட்டுல இருக்க. இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவங்களும் அவங்க மனு தங்கி இருக்காங்க. அதுக்கு மேல் ஃப்ளோர்ல இவர் விஜய் தங்கி இருக்காரு. உண்மைதான் சொல்றேன், உண்மைதான். இந்த டிவோர்ஸ் மேட்ரு வரும்போது மேல் ஃப்ளோர்ல இருந்துக்கிட்டு விஜயே டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவர் கீழே அவர் கேட்குறாரு, என்னம்மா அது? ஆமாங்க, நான் தான் கொடுத்தேன், என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு அவர் கேட்குறாங்க. அப்புறமா அவர் நீங்க சாதாரணமான ஆள்லாம் நினைக்காதீங்க. அவங்க மகன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன செய்யறாருன்னா, அவரு சபதம் எடுத்திருக்காரு. எங்க அப்பா சிஎம் ஆக்காம விட மாட்டேன், இவரை நான் சிஎம் ஆக்காம விட மாட்டேன், இவரை தோக்கடிப்பேன் அப்படின்னு எடுத்திருக்காரு. அது இவர் காதுக்கு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா தான் இவர் எப்படி பழி வாங்குறதுன்னு தெரியாம தான் கோட்டு படத்துல சைக்கோ கேரக்டருக்கு இவர் பையன் பேரே வச்சு கொள்றாரு. நல்லா நோட் பண்ணி பாருங்க, கனெக்ட் ஆகும். அப்ப பெரிய பஞ்சாயத்து வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தா இப்ப ஒரு பெரிய சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் கிட்ட பர்சனலா சொன்னாரு, நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம், வெளியே சொல்லாதீங்கன்னு. நீங்க உங்க சேனல் எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது வேணுங்கிறதுனால நான் உங்களுக்காக மட்டும் ஒண்ணு சொல்றேன், அவ்வளவுதான். மற்றபடி நான் வேற யார்கிட்டையும் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் நான். சரி, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவர் கார்ல அந்த நடிகையோட ஒன்னா வந்திருக்காரு, அதை எப்படி பாக்குறது? அதாவது அவங்க 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 ஒன்னாதான் இருக்காங்க. அவங்க ஒன்னாதான் இருக்காங்க. என்ன சார் இவ்வளவு வெளிப்படையா சொல்றீங்க? இல்ல, அவங்க 2021 இருந்தே அவங்க ஒன்னாதான் இருக்காங்க. அவங்க என்கிட்டயே சொன்னாங்க, ஆதார் கார்டு பிரச்சனை இருக்குன்னாங்க. நான் தான் அதை சரி பண்ணி கொடுத்துருக்கேன். அது முடிஞ்ச உடனே பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பட் ஆனால் அவங்க ஒன்னாதான் இருக்காங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் உண்மையை பேசக்கூடிய ஆள், என்னைக்குமே அவங்க ஒன்னாதான் இருக்காங்க. அது தப்பு கிடையாது. ஆனா அவர் கொஞ்சம் பார்த்து நிதானமா நடந்துக்கிட்டா அது நல்லது. பட் ஆனால் அவங்க அஃபிஷியலாக பண்ணுறதுக்கான எல்லா வேலையுமே அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பண்ணிடுவாங்க. அவங்க போயிட்டு தான் இருக்காது. சரி சார், இப்போ ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு விழாவுக்கு இப்போ ரம்ஜான் விழா, கிறிஸ்துமஸ் விழாக்கெல்லாம் போய் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜயும் பண்றாரு. அது என்ன மாற்றம் இருக்க போகுதுல? அதெல்லாம் வெறும் நாடகங்க. என்ன சார் சொல்றீங்க? அதெல்லாம் சும்மா நாடகங்க. அதெல்லாம் நோன்பு கஞ்சி, அங்க போனா எல்லா துண்டு, விவசாய துண்டு, இதெல்லாம் சும்மா நாடகங்க.
போன வாட்டி பெருசா பண்ணாங்க, இந்த வாட்டி ஏன் பண்ணலன்னா அந்த முஸ்லீம் லீக் கட்சி வந்து கூட இல்லைங்க. அந்த முஸ்லீம் லீக் கட்சி வந்து கூட இருந்து பிச்சுக்கிட்டு போயிருச்சு. போன வாட்டிக்கு அவங்க தான் வந்து வாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மசூதி இருக்குது நாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் பெரிய குல்லா போட்டு நல்லா மட்டன்ல மல்லா கஞ்சி போட்டு கொடுத்தாங்க. நல்லா உரிச்சு நல்லா சாப்பிட்டு வந்துட்டாங்கப்பா எல்லாரும். இந்த வாட்டி போறதுக்கு ஆள் இல்லை, கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை, கூட்டு போறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னும் போது நம்ம புஷியானது மட்டும் எப்படி இட்டுன்னு வருவாரு. அதனால அவருக்குமே இப்ப பிரச்சனை ஆகி போச்சு, யாருமே கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு. பக்கத்துல இருக்க நோம்பு கஞ்சி கொடுக்குற மசூதிக்கெல்லாம் போயிருக்காங்க. ஐயோ அந்த மசூதியை இப்பதான் கட்டணும், உங்க கூட்டத்தை உள்ள விட்டா இடிச்சு தள்ளுறீங்கடா நீங்க, ஏன்னா அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு. இவங்களும் டீசெண்டா அப்படியே வெளியே அசிங்கமா இல்லாம வெளியே வந்துட்டாங்க. இப்போ இவங்களே ஒரு மசூதி செட்டப்ல ஒரு செட்டப் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்மளே தனியா கிண்டி கஞ்சி இது பண்ணிப்போம், நம்ம எதுக்கு வெளியே பண்ணணும். அவரு யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாரு, அவரு தனியாவே பண்ணக்கூடிய ஆள் தான். அதனால அவர் வந்து அந்த வேலையில வந்து கை வைக்க ஆரம்பிச்சிட்டாருமா. சரிங்க சார். இப்போ விஜய் ஃபேன்ஸ் இப்போ அதிருப்தியில இருக்காங்க, முட்டு கொடுத்து பார்த்தோம், இதுக்கு மேல கொடுக்க முடியல அப்படின்னு. இப்போ ஒரு கருத்து கணிப்பு வச்சா தெரிஞ்சிருமா யார் ஜெயிக்க போறா அப்படின்னு? நானே அதிருப்தியில் தானே இருக்கேன், நானும் அதிருப்தியா இருக்கேன். ஏன்னா என்ன அதிருப்தியில இருக்கீங்க? எனக்கு வர வேண்டியது வரணும்ல, நான் அப்படிதான் நான் செய்வேன். இப்போ நீங்க பெலிக்ஸோட வீடியோ பாருங்க, ஆஃப்டர் த்ரிஷா பிஃபோர் த்ரிஷான்னு 2 சர்வே வெளியிட்டு இருப்பாப்ல. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறமா வாக்கு சதவீதம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆமாம்மா, அவர் அப்படி சொல்லக்கூடிய ஆள் தான். அவர் வந்ததுக்கு அப்புறமா 12% வாக்கு சதவீதம் அதிகமாயிடுச்சா. ஏன்னா அந்த நடிகை வந்து மலையாளத்துலேயும் நடிச்சிருக்காங்க, கேரளா கர்நாடகாவிலையும் நடிச்சிருக்காங்க. அதனால அவங்க அந்த ஃபேனையும் இங்கே கூட்டு வந்துடுறாங்க. அவங்க எப்படி சார் இங்க வந்து ஓட்டு போட முடியும்? இல்ல அவங்க அது மட்டும் இல்லம்மா, இங்க அவங்க நிறைய நடிகர் கூட நடிச்சிருக்காங்க. கமல், அப்புறம் விக்ரம், சூர்யா, சிம்பு எல்லாரும் கூட நடிச்சனால அந்த ஃபேனும் இவங்களுக்கு வந்துருது, ஓட்டாயிருது. அதனால இந்த ஓட்டு அப்படியே நம்ம விஜயனாக்கு வந்துருது. அதனால அவர் ஈஸியா வந்து நம்ம தலைவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் சொல்லலை, பெலிக் சொல்லுவாப்புல இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் சொல்லுவாரு. அதனால ஜெயிக்கிற சாத்தியக்கூறுகள்லாம் நிறைய இருக்குமா, ஜெயிச்சிருவாங்க, ஈஸியா ஜெயிச்சிருவாங்க, அதெல்லாம் ஈஸியா ஜெயிச்சிருவாங்க, அதெல்லாம் ஜெயிச்சிருவாங்க. என்ன தென்னைமர சின்னத்துல ஒரு குத்து, பனைமர சின்னத்துல ஒரு குத்து, இது எதுக்கு? இல்ல அதெல்லாம் இல்ல, இந்த வாட்டி தெளிவா இருக்கிறாங்க பசங்க. விசில் சின்னம் மட்டும் கொஞ்சம் தேடணும். 2 இவிஎம் மிஷின் இருந்துச்சுன்னா கடைசியில கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப தேடணும். பட் ஆனா இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, விசில் சின்னத்தை 2வது இடத்துல கொடுங்க, திமுக அடுத்த இடத்துல கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையமும் நீ சொல்லிட்டீங்கல்ல, நாங்க மூடிட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த வேலை ப்ராசஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அது ஒரு நல்ல படிச்ச ஆள்கிட்ட அந்த வேலையை கொடுத்துருக்காங்க. அவர் தான் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. லாயிலமணி அவர் பண்ணிட்டு இருக்காப்ல. அதனால சீக்கிரமா வந்து விளங்கிரும், இந்த நாசமா போகாது, விளங்கிரும், நிச்சயமா அது விளங்கிரும். ஆமா ஆமா. இப்ப மகளிர் விழா நடத்துறாரு, அதுல என்ன பேச போறாரு, என்ன திட்டங்கள் ஏதாவது அறிவிப்பாரா? மகளிருக்கு மெட்ரோ பஸ் எல்லாத்துலயுமே ஃப்ரீ அப்படின்னு அறிவிக்க வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் கிரகணத்துல ஆளுக்கு ஒரு 5 ஏக்கருக்கு வீடு கட்டி தரேன்னு ஒரு வாய்ப்பு இருக்கு, பெண்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திரன்ல கூட மாற்றுப்பட்டா வாங்கி தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திரன் தான் சார் கரெக்டா இருக்கும் பெண்களுக்கு, செவ்வாயை விட. செவ்வாய் சூடா இருக்கும், கொஞ்சம் தூரம். ஆமா, அப்ப அது பண்ணி தரதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்க எல்லா இதுலயுமே வீட்டுக்கு ஒரு அரசு வேலை அப்படி எல்லாத்தையும் கொடுப்பாரு. எங்காலும் கொடுப்பாரு, வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தான் கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. 2.5 கோடி பேர் அரசு ஊழியர்களை மட்டுமே ஆக்கிடுவாரு. அப்படி ஆக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி பண்ணுவாரு. இல்லைன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கு மட்டும் எல்லாத்துலயுமே ஃப்ரீ, ஃபிளைட்ல கூட ஃப்ரீ, மெட்ரோல ஃப்ரீ, ஃபிளைட்ல ஃப்ரீ, பஸ் எல்லா பஸ்லயும் ஃப்ரீ, ஷேர் ஆட்டோல ஃப்ரீ, ஊபர், ஓலா எல்லாத்துலயும், ஓலால எல்லாத்துலயும் ஃப்ரீ, எல்லாத்துலயும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி பயங்கரமான ஒரு திட்டத்தெல்லாம் கையில வச்சிருக்காரு. பட் அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி என்னத்தையும் கர்மத்தை வெளியிடுவாருமா வாய்ப்பு. நம்ம திட்டங்கள்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்தி நம்ம பேசிடலாம். பேமெண்ட் வராதப்ப எவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க, வந்தா எவ்வளவு கொடுப்பீங்களோ பாப்போம் அடுத்து.